ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 என்ற தாய் மகள் ஏசல் என்ற நூலிலிருந்து பாடல்கள் சார்ந்த தகவலையும் காணொலிகளாக தந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று பாடல் எண் 76. இந்த பாடல் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சனி அமையப்பெறின் அந்த ஜாதகனுடைய நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. சனியின் தேரில் ஏறி நிற்க ஜன்மன் மனோவியாதி இளம் வயதில் அன்றும் துக்கம் பீடை வியாதிகளும் தோன்றும் விதி தீர்க்கமாகும் தாயே, அதுகேள் உச்சமுடன் ஆட்சியாகில் ஓங்கும் கீர்த்தி பேர் விளங்கும் என்றும் உலகில் சகோதர நேசன் கழகமுள்ளோ கடுமொழியின் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் சொல்கிறாள், தாயே, சனி லக்னத்தில் அமர்ந்திருக்க ஜாதகன் இளம் வயதில் மனநோய்க்கு உள்ளாவான். மேலும் துன்பம் துயரங்களையும் பிணிகளையும் அனுபவிப்பான். ஆயுள் அதிகம் என்று சொல்லியுள்ளார். அதற்கு தாய் சொல்லுகிறாள், மகளே, லக்னத்தில் சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ வீற்றிருந்தால் மிக்க புகழ் பெற்று நற்பெயருடன் திகழ்வான். மேலும் சகோதரர்கள் மீது பாசமுள்ளவன். சண்டை சச்சரவுகளை கருத்து வேறுபாடுகளை கடும் வார்த்தைகளை பேசக்கூடியவனாக அமைகிறான் என்று சொல்லியுள்ளார். இந்த 2 பலன்களுமே நடைமுறையில் ஒத்துப்போகிறது. ஏனென்று கேட்டால் மகரமும் கும்பமும் சனியின் வீடு. இந்த மகரமும் கும்பமும் ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடாக அமைகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்குரிய கிரகம் அல்லது மகரத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது யோகத்தை தரும் பொழுது கும்பத்துக்குரிய கிரகம் பாதகத்தை தந்து விடுகிறது. அல்லது கும்பத்துக்குரிய கிரகமான சனி யோகத்தை தரும் பட்சத்தில் மகரத்துக்குரியது பாதகத்தை தந்து விடுகிறது. இதில் துலா லக்கணத்துக்கு மட்டும் விதிவிலக்காக லக்னத்துக்கு 4 என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர அதிபதி, 5 என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோண அதிபதி, இவர்கள் இருவரும் இரு சேர ஒருவராக அமையப்பெற்றது என்பது சாலச் சிறந்தது. ஸோ துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சனி எந்த லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி வரும் பொழுது ஒரு யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்து பாடல் சார்ந்த தகவலை சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மனநோய் என்பது சுலபமாக வந்து போகிறது. அதே சமயத்தில் தலையில் பொடுகும் பேணும் அல்லது முடி உதிர்வது போன்ற ஒரு நிலையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது எப்போது வருகிறது என்று சற்று உற்று கவனிப்போமானால் சனி திசையோ சனி புத்தியோ சனியினுடைய அந்தரமோ நடக்கும் காலத்தில், ஜென்மச்சனியை கோச்சார சனி பார்க்கும் காலத்தில் இது வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் மாற்று கருத்து இருக்கலாம். இந்த ஜாதகத்திற்கு பொருந்தவில்லை, அந்த ஜாதகத்திற்கு பொருந்துகிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதில் பொருந்தாமல் போவதற்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது. அதுதான் லக்கண சந்தி என்று சொல்லுகிறோம். ஒரு ராசி கட்டம் என்பது 30 பாகையை கொண்டுள்ளது. இந்த 30 பாகையில் கடைசி அரைப்பாகையில் இருக்கும் பட்சத்தில் அல்லது லக்கணத்தில் ஆரம்பத்தில் முதல் அரைப்பாகையில் இருக்கும் பொழுது சற்று ஏற்ற இறக்கங்கள் வருகிறது. மற்றபடி ஏற்ற இறக்கங்கள் நடைமுறையில் வரவில்லை என்பது தெளிவான ஒரு தகவலாகவே அனுபவத்தில் உணர்ந்து வருகிறோம். பாருங்கள் நண்பர்களே, உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா என்று.
லக்னத்தில் ராகு கேதுகள் நிற்க என்ற தகவல் சார்ந்த பாடல் எண் 77 உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. பதியில் நல்ல ராகு நிற்க பாலன் விசன் ரோக குட்டம் பயனாம். அன்று பாலனுக்கு புத்திர வேணும் பயமுள்ளோன் என்றுரைத்தோன் தாயே. பதியில் நல்ல கேது நிற்க பாலன் விசரோகமுள்ளோன் பயனாம். அன்றும் சேலமத்தோன் மெல்லிய தேகன் பகரும் விதி பகர்ந்து உரைப்பாய் என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்தும் ஓரளவு நடைமுறையில் ஒத்துப்போகிறது. தாயே, லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்க ஜாதகன் விஷம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஆளாகிறான். குஷ்டம் போன்ற தோல் வியாதி வரலாம். இருந்தாலும் புத்திர உற்பத்தி குறைவு என்றோ அல்லது புத்திர தோஷம் என்றோ சொல்லப்படுகிறது என்று சொல்லியுள்ளார். அதோடு அச்சம் அல்லது அச்சத்தோடு கூடியே இருப்பான் என்றும் சொல்லுகிறார்கள். இது நடைமுறையில் ஓரளவு ஒத்துப்போகிறது. அடுத்து தாய் சொல்லுகிறாள், மகளே, லக்னத்தில் கேது நின்றிருக்க ஜாதகன் அதேபோல் விஷம் சம்பந்தப்பட்ட ரோகத்திற்கு ஆளாகிறான். மேலும் நற்குணம் இல்லாதவன். அதே சமயத்தில் உடல் பலகீனமான அல்லது ஒல்லியாக இருக்கும் தேகத்தை உடையவன் இவன். விதியை தீர்க்க ஆராய்ந்து பலன் சொல்லும் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இதில் லக்ன அதிபதி நின்று நிலை சார்ந்த தகவலையும் கூர்ந்து கவனித்தே பலன் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொந்த வீடு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு கவனித்து பார்த்து பலன் சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் 2ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகமும் அந்த கிரகம் சார்ந்த பலனையும் வலியுறுத்தி வருகிறது. இதுவரையில் லக்னம் சார்ந்த தகவலை அல்லது லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் சார்ந்த தகவலை சொல்லி வந்தோம். இந்த பாடல்கள் வலியுறுத்தியது. அடுத்து 2ஆம் இடத்தில் சூரியன் என்ற பகலவன் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கதிரவனும் பாடல் எண் 78 கதிரவனும் 2இல் நிற்க காளைக்கு நேத்திர ரோகமுண்டு கூறும் கன்று காளி நஷ்டமுண்டு கடுமொழியன் முகரோகன் தாயி அதுகேள் பதியோர்க்கு பிரியனாவான் பொருள் விரயம் பொருளும் உண்டு பயனாம் கூறும் பதமறிந்து விதி கூர்ந்து பகர்ந்து உரைப்பாய் புவியோர்க்கு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள், தாயே, சூரியன் 2இல் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு கண் நோய் வியாதி உண்டு அல்லது கண் வியாதி உண்டு. மேலும் பசு முதலிய கால்நடை செல்வங்கள் முடமாகும் கடுமையாக பேசக்கூடியவன், முகத்தில் வியாதியுடையவன் என்று கூறியுள்ளார் மகள். அதற்கு தாய் சொல்லுகிறாள், மகளே, 2இல் சூரியன் இருப்பதற்கான பலன்களை சொல்லும் நிலை வருமாறு அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருப்பான். வீண் செலவாகும் தேவையானதாகவும் உண்டு. சூரியனின் பலகீனங்களை அறிந்து பலன்களை எடுத்துரைப்பாயே என்று கூறியுள்ளார். இந்த காலபுருஷ லக்கணத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த காலபுருஷ லக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்குரிய சூரியன் எங்கு நின்றாலும் அந்த ஸ்தானத்திற்கும் அந்த பாவத்திற்கும் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளோ உறவுகளுக்கோ ஒரு சங்கடத்தையும் சிரமத்தையும் இழப்புகளையும் அவமானத்தையும் விரயங்களையும் தருகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஏன் என்று கவனிப்போமானால், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம், அந்த கடகத்துக்குரிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் நின்ற வீட்டுக்கும் லக்னத்திற்கு 4ஆம் இடமான கடகத்திற்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் மாரகஸ்தானம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானத்துக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்கு நின்றாலும் அதில் ஒரு கௌரவத்தை தந்தாலும் அந்த கௌரவத்துக்கு பின்னால் அந்த கௌரவத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு கௌரவ குறைச்சலையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
வலது கண் ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்க, ஒளி கிரகமான சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க கண் பார்வை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தருகிறார் என்பதை எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லாத ஒரு அற்புதமான தகவல் நண்பர்களே. மற்றும் அடுத்து 3இல் சூரியன் இருக்க, பாடல் எண் 79. பானு 3இல் நின்ற பலன் பாலனுக்கு விதி கூற வேணும் முன்னால் என் பேர் செய்யும் தூது பக்குவமாய் எடுத்து உரைப்பாய் தாயே அதுகள் காணும் சகோதர பீடை கடு நடையன் கன குரலோன் அன்றும் கடுமொழியன் வீரசூரன் கண்மணியே பதியை பார் மகளே என்று அழகாக சொல்லியுள்ளார். பாருங்கள் நண்பர்களே, தாயே சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க என்ன பலன் என்று 11 சித்தர் கூறியதை எனக்கு எடுத்து உரைப்பாய் தாயே என்று மகள் கேட்டுள்ளார். அதற்கு தாய் கூறுகிறாள், மகளே, சூரியன் 3இல் நிற்க ஜாதகனுடைய சகோதரர்களுக்கு துன்பம் உண்டாகும். ஜாதகன் வேகமாக நடக்கக்கூடியவனாக இருக்கிறான், நல்ல குரலும் உடையவனாகவும் மேலும் கடுமையான வார்த்தைகளை பேசுவனாகவும் வீரனாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் விளங்குகிறான். 3ஆம் இடத்துக்குடையவன் நின்ற நிலை சார்ந்த தகவலை அறிந்து பலன் கூறுவாயே என்று கூறியுள்ளார். பொதுவாகவே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அல்லது முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியன் இருப்பது என்பது பாவகிரகங்கள் 3, 6, 11இல் நிற்க யோகமே என்று சொல்லக்கூடிய விதியின் பிரகாரம் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது ஒரு அற்புதமான அமைப்பே. அதே சமயத்தில் தனக்கு அடுத்து பிறந்த உறவுகளிடம் கசப்புகளையும் சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் அள்ளித் தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அப்படி அல்லாமல் தனக்கு அடுத்து பிறந்த உறவுகளுடன் ரொம்ப நெருக்கமாகவும் திருப்திகரமான உறவு இருந்தால் அந்த உறவுக்கு உரிய அந்த ஜீவன் அந்த ஜாதகரை விட்டு விலகி விடுகிறது அல்லது இறந்து விடுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 80. சூரியன் 4இல் நிற்க பணி பகைஞன் சுகத்திலேற புத்தி மந்தன் சன விரோதன் வாசன் கூறும் பந்து சன வீணன் மனஸ்தாப மாதா பீடையுண்டு மகள் மாதா பீடையுண்டு தாயே அதுகள் கணித விதி பிசகாது அரசர் சேவை செய்வான் மகாடம்பன் அன்றும் கோல்பலம் ஆராய்ந்து குறித்திடுவாய் புவியோர்க்கு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் கேட்கிறாள், தாயே, சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க ஜாதகன் புத்தி கூர்மை இல்லாதவனாயிருப்பான், பொது மக்களின் பகையை சம்பாதிப்பான், மேலும் சொந்த பந்தங்களுடன் சரியாக உறவு இல்லாதவனாயிருப்பான், பலருடன் கருத்து வேறுபாடு கொள்வான், இவனுடைய தாய்க்கு துன்பம் உண்டு. அடுத்து தாய் சொல்லுகிறார், மகளே, 4ஆம் இடத்தில் சூரியன் நிற்பானானால் ஏற்படும் சில பலன்களை கூறுகிறேன். அரசு பணி செய்வான், வீண் பெருமையை பறைசாற்றிக் கொள்வான், மற்ற கிரகங்களின் பலன்களையும் சீர்தூக்கி பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. பொதுவாகவே பாபகிரகங்கள் கேந்திரம் ஏறுவது பொருளாதார ரீதியான விஷயத்திற்கு வேண்டுமானால் உகந்ததாக இருக்கிறதே ஒழிய உறவுகள் விஷயத்திலேயும் அந்த 4ஆம் இடத்துக்கு உரிய காரகத்துவம் கொண்ட தாய்க்கும் அல்லது ஜாதகனினுடைய உடல் நலத்திற்கும் தீங்கு விளைவிப்பதாகவே நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, இனி தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். அதற்கடுத்து இந்த வலை ஒளியில் நிறைய காணொளிகள் வந்திருக்கிறது, வந்து கொண்டும் இருக்கிறது, வந்து கொண்டும் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தரும் பதிவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கோ உயிர்களுக்கோ ஒரு கடுகளவு நன்மை பயக்குமானால் அல்லது ஒரு அணுவளவு நன்மை பயக்குமானால் இந்த நாள் இனிய நாளே என்ற எண்ணத்தோடு
உங்களுக்கு ஒவ்வொரு காணொலியும் தந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சிறு தலைப்பை சொல்லி கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை தந்து அதன் மூலம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க இப்போதும் நான் விருப்பப்பட்டவன் அல்ல. நான் தரும் பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகம் இருக்க வேண்டும், பலனளிக்க வேண்டும் அல்லது சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டே அதே சமயத்தில் நான் தரும் பதிவுகள் எதுவும் உங்களை சர்ச்சைக்கு உட்படுத்த வேண்டாம், உட்படுத்தும் வண்ணம் என்னுடைய பதிவுகள் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பலன் சார்ந்த தகவலை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவல் சார்ந்த ஒரு தொடர் கருத்துக்களாகவே காணொலிகளை தந்து கொண்டிருக்கிறோம். ஆக நீங்கள் மருத்துவமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, ஜோதிடமானாலும் சரி, ஏதோ 2-1 என்று சொல்லக்கூடிய அல்லது 4-2 என்று சொல்லக்கூடிய அளவில் குறைந்த அளவில் காணொலியை தந்து உங்களுடைய காலத்தை வீணாக்குவதில் எனக்கு உடன்பாடில்லை. ஆக ஒவ்வொரு பதிவும் இன்னொரு பதிவை சார்ந்தே இருக்கும். அதாவது ஒரு நூலில் சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது காலப்போக்கில் ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகன் எந்த விதத்தில் மேம்பட்டவனாக வாழ்ந்து முடித்தான், எந்த ஜாதகத்தில் தரம் குறைந்து வாழ்ந்து முடித்தான், எந்த ஜாதகன் எந்த வயதில் எந்த யோகத்தை அனுபவிப்பதற்கான கிரக அமைப்புகள் சார்ந்த தகவல் சார்ந்த பதிவுகளையுமே வரும் காணொளிகளாக கொடுப்பதற்காக முடிவு செய்துள்ளேன். இந்த தாய் மகளேசன் என்ற நூலில் இருந்து பாடல்கள் முடியும் பொழுது அடுத்து ஒவ்வொரு பதிவுகளும் அல்லது ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலை உங்களுக்கு தரும் வண்ணம் அமைந்திருக்கும் என்பதை மாற்று கருத்து இருக்காது என்பதை தெளிவுடன் கூறுகிறேன். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம்மை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.